భాగవతం 59வது உபன்யாசம் சோபகிருத்வருஷம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி 2/7/5125 வியாழக்கிழமை. 2வது ஸ்கந்தம் முடிஞ்சிருக்கு. மேலே அதனுடைய சங்கிரகத்தை பார்க்கலாம். யஸ்ய தீப்திலவேனைவ தேவதா தேவதாம் கதாः வந்தேதம் தேவதேவேஷம் சர்வதேவமயம் ஹரிம். எவனுடைய ஒளியினுடைய லேசத்தாலே தேவதைகள் எல்லாம் கர்மாராத்தியத்துவத்தை அடைந்தார்களோ, கர்மங்களாலே ஆராதிக்கப்படுற சுபாவத்தை அடைந்தார்களோ, அந்த தேவதேவேஷனை தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக தேவதேவனான ஈசன் எம்பெருமான் சர்வதேவமயம் ஹரிம் எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவன், அதனால் அந்த தேவதா ஸ்வரூபமாக இருக்கிறவன், அப்படிப்பட்ட ஹரியை வணங்குகிறேன். இந்த 2வது ஸ்கந்தத்தினுடைய சுருக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். முதல் அத்தியாயத்தில் பரீட்சித்து சுகரை சில கேள்விகள் கேட்குறான். சுகர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுக பரீட்சித்து சம்பாதம்தான் இந்த 2வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயம். முதல் ஸ்கந்தத்தில் கடைசியில் சில கேள்விகளை சுகரிடத்தில் கேட்டிருக்கான். அவன் மோட்சத்தில் விருப்பமுடைய புருஷர்கள் மரணம் சமீபத்திருக்கிற போது எதை கேட்க வேண்டுமோ, எதை ஜபிக்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எதை மனனம் செய்ய வேணுமோ, எதை பிரீத்தியுடன் பணிய வேணுமோ அதை சொல்லுங்கள். எது கேட்கப்படக்கூடாது, எது ஜபிக்கப்படக்கூடாது, எது செய்யப்படக்கூடாது, எது நினைக்கப்படக்கூடாது, எது பணியப்படக்கூடாது அதையும் எனக்கு விசதமாக சொல்ல வேணும். கிரகஸ்தர்களுடைய கிரகங்களிலே ஒரு பசு கறக்கிற அளவு நாழி கூட நிற்க மாட்டீர் நீர். ஆனாலும் நான் இந்த சரீரத்தை விடுற தருணத்தில் இருக்கேன். நான் கேட்ட விஷயங்களை தெளிவாக ஒழிந்து கொண்டு இங்கேயே இருக்க வேணும் என்று பக்தியினாலே சுகரிடத்தில் விண்ணப்பம் செய்தான் என்று முதல் ஸ்கந்தத்தினுடைய கடைசியில் 19வது அத்தியாயத்தினுடைய கடைசியில் இப்படி பரீட்சத்தினுடைய கேள்விகள் சொல்லப்படுகின்றன. அதற்கு சுகர் பதில் சொல்கிறார். 2வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் சுகர் பதில் சொல்கிறார். ஓ மன்னவனே, புருஷர்கள் கேட்க வேண்டியது, நினைக்க வேண்டியது முதலான விஷயத்தை பற்றி லோகங்களுடைய ஹிதத்தை குறித்து நீ கேட்டாய். அது ரொம்ப புகழத்தக்கது. உனக்காக மட்டும் இந்த கேள்வி இல்லை, எல்லாரும் இதை தெரிந்து கொள்ள வேணும். மனிதர்கள் பகலிலே பணம் சம்பாதிக்கிறதுலையும் குடும்ப போஷணத்துலையும் காலத்தை கழிக்கிறார். இரவில் நிதிரையினாலே காலத்தை கழிக்கிறார், வியர்த்தமாக போகிறது. ஆனால் பரமாத்ம சிந்தனம் வந்தால்தான் அவன் அந்த மனுஷ பிறவியை வீணாக்காமல் உபயோகப்படுத்தினவனாக ஆவான். பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது? பிரத்யக்ஷம் அனுமானம் என்ற பிரமாணங்களுக்கு எட்டாதது, சாஸ்திரத்தாலே மட்டுமே அறியப்படக்கூடியது. தன்னுடைய ஸ்வரூபத்தாலும் குணங்களாலும் பகவான் விகாரமற்றிருக்கிறவன், ஆனந்தத்துக்கு விளைநிலமான ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கிறவன். அப்படிப்பட்ட மகாபுருஷனையே நாம் உபாசிக்க வேணும், தியானம் பண்ண வேணும்னு அர்த்தம். இவனை ஒழிய மற்றவை எல்லாம் சம்சாரத்திலே நம்மை விழத்தள்ளி பாழ் செய்யும். அப்படி சம்சாரத்திலே விழுந்து பாழாகும் தன்மையை அறிந்து எதிலும் கால் தாழ்க்கக்கூடாது, எதிலையுமே புத்தி செலுத்தக்கூடாது என்று முதல் அத்தியாயத்தை முடிக்கிறார். இப்படி முதல் அத்தியாயம் முடிகிறது. 2வது அத்தியாயத்தில் வைராஜ தாரணை என்பது சொல்லப்படுறது. விராட் புருஷன் அவனுடைய திருவுருவம் எப்படி இருக்குது என்கிற ஒரு தாரணை அப்படின்றது சிந்தனம், அந்த பகவானை சிந்தித்தல், அந்த சிந்தனை சொல்லப்படுறது. மூக்ஷுக்கள் ஹிருதயத்தில் உபாசிக்கப்பட வேண்டிய பரமாத்ம ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணுறார். அப்படி உபாசிக்கிறவர்களுக்கு விளையக்கூடிய அர்ச்சிராதி கத்தியினுடைய விவரணத்தை 2வது அத்தியாயத்தாலே பண்ணுறார். அந்த தாரணை என்ற சப்தத்துக்கு அர்த்தம் விஷ்ணு புராணத்தில் பகவத் சிந்தனம்னு சொல்லப்படுறது. இந்த தாரணைக்கு அப்புறம்தான் தியானம் அப்படின்றது வரும். இந்த தாரணை என்பது அஷ்டாங்க யோகத்தில் 6வதான அங்கம், 7வதான அங்கம் தியானம், 8வதான அங்கம் சமாதி. சமாதின்றது அங்கேயா இருந்தாலும் 8 அங்கம்னு ஒரு வழக்கு உண்டு.
பெரும்பாலும் அங்கங்கள் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து அங்கம்னு சொல்கிறது. அதனால் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என்ன அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவது உண்டு. இப்போ பகவத் சிந்தனா ரூபந்தான் தாரணா. அந்த தாரணையானது அஸ்திர தாரணா, பூஷண தாரணா, பிரத்யங்க தாரணா, பிரதானாங்க தாரணா என்ன 4 விதமாக விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அது பகவானுடைய விராட் ரூப தாரணா என்று சொல்லப்படுறது. அப்படின்னா ஜகத்தையே தனக்கு சரீரமாக கொண்டு எல்லாம் அவருடைய திருமேனியில் ஓரொரு இடத்துல அமைய பெற்றிருக்கின்றன என்று மனதாலே சிந்தனம் பண்ணுறது தான் தாரணை. அந்த வைராஜ்ய தாரணை இப்படி இங்கே சொல்லப்படுறது. அதுதான் முமுட்சுக்கள் அந்திம காலத்தில் சிந்திக்க வேண்டியதுன்னு சொல்கிறார். 3வது அத்தியாயத்தால் பகவானுடைய விபூதிகளான தேவதாந்தரங்கள் எல்லாம், விபூதினா சொத்து, அவர்களெல்லாம் க்ஷுத்ர பலன்களை கொடுக்கிறவர்கள். பகவான் ஒருவனே சமஸ்த பலங்களையும் நேராக கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கிறவன் என்ன 3வது அத்தியாயத்தினுடைய விஷயம். 4வது அத்தியாயத்தால் பரீட்சித்து சுகரை பார்த்து சிருஷ்டி முதலியவற்றை பற்றி வினவுகிறான். பல கேள்விகளை கேட்கிறான். அதற்கு சுகர் நாரதருக்கு பிரம்மா எந்த விஷயத்தை சொன்னாரோ அதைத்தான் நீ இப்பொழுது கேட்டிருக்கிறாய். அதாவது நாரதர் பிரம்மாவனிடத்தில் கேட்ட கேள்வியை தான் நீ கேட்டிருக்காய். அதை பிரம்மா என்ன பதில் சொன்னாரோ அதையே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அது 4வது அத்தியாயம் பரீட்சித்தினுடைய கேள்விகளாக அமையிறது. 5வது அத்தியாயம் நாரதர் பிரபஞ்சத்தினுடைய பிரகாரத்தை பற்றி பிரம்மதேவனை கேட்கிறார். இப்போ பரீட்சித்து சுகரை கேட்டாப்பில் நாரதர் பிரம்மாவை கேட்குறார். அந்த பிரம்மா என்ன பதில் சொன்னாரோ அதைத்தான் சுகர் பரீட்சித்துக்கு சொல்கிறார். ஆஹா, அதில் பதில் சொல்கிறச்ச நாராயணனுடைய சரீரமாக எல்லா பூதங்களும் உள்ளன, எல்லா தேவதைகளும் இருக்கா. அதுக்கு மேலே யாகம் செய்கிறவர்கள் பலன் கொடுக்குறவன் பகவான்னு தெரிந்து கொள்ளலைனாலும் ஆனால் அந்த பகவான் தான் பலன் கொடுக்குறான். தேவதைகளுக்கு அந்தரியாமியாக இருந்து அவன் பலன் கொடுக்குறான் என்று சொல்கிறார். மாயை என்று சொல்லப்படுற பிரகிருதிக்கு அதிபதியான ஈஸ்வரன் தன் சங்கல்பத்தினாலே தனக்கு சரீரமான பிரகிருதியின் மூலமாக ஜெகத்தை படைத்து பல்வகையான நாமங்களையும் உருவங்களையும் அடைய விரும்பி நிஷ்காரணமாக அதுக்கு மேலே பிறருடைய தூண்டுதலின்றி தன்னிடத்தில் சம்பந்தித்திருக்கிற காலம், கர்மம், சுபாவம் இவைகளை கைப்பற்றி கொண்டு ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான். அந்த காலம் வந்தவாறே என்று 5வது அத்தியாயத்தில் சொல்கிறார். லோக சிருஷ்டியை விரித்தும் சொல்லுவதுண்டு, சுருக்கியும் சொல்லுவதுண்டு என்ன அதில் வார்த்தை சொல்கிறார். அதுக்கு மேலே அப்போ இந்த 5வது அத்தியாயத்தில் விராட் புருஷ ஸ்வரூப வர்ணனம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வைராஜ புருஷனே அப்படி அங்கே சொல்லப்பட்டபடி எது அவனுக்கு இந்த ஜெகத்தினுடைய எந்தெந்த பாகங்கள் என்ன அவயவங்களாக இருக்கின்றன என்று விவரித்து சொல்கிறார். அந்த படி அந்த பகவானை தியானம் பண்ண வேணும். தியானம் பண்ணுதல் முதல்ல தாரணை பண்ணுறது, அப்புறம்தான் தியானம் வரும். அப்போது அந்த 6வது அத்தியாயத்தினால அந்த வைராஜ புருஷன்தான் ஜெகத் எல்லாமா இருக்கான் என்ன அந்த ஜெகத்து முழுவதையும் பகவானுடைய ரூபத்தில் நிரூபணம் பண்ணுறார். இது இந்த பாகமாக இருக்குது என்று. அவனே புருஷ சூக்தத்தினாலே சொல்லப்படுற பரமாத்மா என்றும் அந்த 6வது அத்தியாயத்தில் விவரிக்கிறார். அடுத்து 7வது அத்தியாயத்தில் பகவானுடைய பல அவதாரங்கள் சொல்லப்படுகின்றன. பகவானுடைய இந்த அவதாரங்கள் தான் மிகவும் உத்தேசியங்கள், தாரணைக்கு ரொம்ப சுகரமானவை, ஏற்றவைகள். அதனாலே அந்த அவதாரங்கள், பல அவதாரங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. பகவான் முதல்ல ஆக்கூத்தி, அப்புறம் ருச்சி என்ற பிரஜாபதி, இவாருக்கு சுயக்யன் என்ற பிள்ளையாக பிறக்கிறான். ஹிரண்யாக்ஷன் என்று பெயர். அப்போ திதியினுடைய முதல் பிள்ளையான அசுரனை கூர்ம ரூபியாக இருந்துட்டு பகவான்
வதம் பண்ணுறான். இப்போ அவதாரங்கள்னு சொல்லச்சே முதல்ல வைராஜ்ய ரூபம் அப்படின்றது தான் அவனுடைய முதல் அவதாரம்னு 6வது அத்தியாயத்திலே சொல்லியாச்சு. இங்கே கூர்மாவதாரம் தொடங்கி சொல்கிற அதாவது வராகாவதாரம் தொடங்கி சொல்கிறார். ஹிரண்யாட்சன் தான் முதல் தைத்தியன். அவனை வதம் பண்ணுறதுக்காக வராக அவதாரம் பண்ணி பகவான் அவனை அழிக்கிறான். அதற்கு பிறகு சுயக்யன் என்ற பிள்ளையாக இந்த ருச்சி பிரஜாபதிக்கும் ஆக்கூத்தி என்ற ஒரு ஒரு பிரஜா ஆக்கூத்தி என்கிறவளுக்கும் பகவான் சுயக்யனாக பிறந்தான். அதுக்கு பிறகு பகவான் தேவகூதி கர்தம் பிரஜாபதி இவர்களுக்கு கபிலராக பிறந்தான். கபில வாசுதேவனாக அவதரித்தான். அதுக்கு பிறகு தத்தாத்திரேய அவதாரம், அத்திரியினுடைய புதல்வனாக தத்தாத்திரேயனாக பகவான் அவதாரம் பண்ணுறான் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே எல்லா உலகங்களையும் படைக்க பிரம்மா பெருந்தவம் இயற்றுகிறார் பகவானை குறித்து. அந்த பிரம்மாவுக்கு புதல்வர்களாக சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று 4 புதல்வர்களாகவும் பகவான் அவதாரம் பண்ணுறான். அதற்கு அவர்கள் ஆனால் சிருஷ்டி காரியத்துக்கு ஒத்தாசை பண்ணல. சத்துவகுணமே தலையெடுத்து நாங்கள் பகவத் தியானந்தான் பண்ணுவோம் என்று சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு பகவான் ஆக்னிதனுடைய குமாரனான நாபி என்பவனுக்கு மேருதேவி என்பவர்களிடத்தில் அவளுக்கு சுதேவி என்றும் பெயர் உண்டு. ரிஷபன் என்ற புதல்வனாக பிறந்தான். ரிஷபதேவர் என்று பகவானுடைய அவதாரம் தான் அவர். வைராக்கியம், சந்நியாச தர்மமான வைராக்கியத்தை எப்படி அனுஷ்டித்து காட்டுவது என்பதை பகவான் தன்னுடைய எப்படி உலகத்தில் நடத்துவது என்பதை தன்னுடைய அனுஷ்டானத்தால் காட்டுறான். அந்த ரிஷபதேவராக பரம வைராக்கியசாலியாக இருந்து காட்டுறான். அப்புறம் பகவான் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக கடலை கடையிற போது, பார்க்கடலை கடையிற போது கூர்ம ரூபியாக அவதரித்து அந்த தன் மேலே இருந்த மந்தர மலையை தாங்குகிறான். அப்படி ஒரு அவதாரம். அதுக்கப்புறம் அந்த கஜேந்திரனுக்கு அருள் பண்ணுவதற்காக ஹரி என்கிற அவதாரத்தை பகவான் பண்ணுறான். அடுத்து ஹிரண்யகசிபு பிரகலாதனிடத்தில் மிகுந்த அபசாரப்படுறதுனால அவனை கொல்லுவதற்காக நிருசம்மாவதாரம் எடுத்தான். அப்புறம் இந்த சதுர்முகனுடைய முகத்திலிருந்து நழுவின வேத மார்க்கங்களை திரும்பவும் கொண்டு கொடுத்தான் ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி. அப்புறம் யஜ்ஞாதிபதியான பகவான் யாகங்களால் ஆராதிக்கப்படுறவன். அதித்தியினுடைய புதல்வர்களான 12 ஆதித்யர்களிலே கடைசியாக அவதரிக்கிறான். இப்போது அந்த யஜ்ஞங்களெல்லாம் காப்பதற்காக மகாபலி இந்திரனிடத்திலிருந்து 3 லோகங்களையும் பிடுங்கிட்டு போய்ட்றான். ஆனால் அவன் உதாரணமாகவும் இருக்கான், பகவத் பக்தனாகவும் இருக்கான். அவனை கொல்றதுக்கு பகவானுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவனுடைய உதார சுவாவத்தையே பார்த்து தன்னுடையதான சொத்து உலகமெல்லாம், ஆனால் அவன்தான் அதை உடையவன் என்கிறதாக வைத்து அவனிடத்தில் 3 அடி மண் இறப்பதற்காக வாமனாவதாரம் பண்ணி அவனுடைய யஜ்ஞபூமிக்கு போய் அந்த 3 அடி மண் பெற்று பெரியவனாக வளர்ந்து சகல லோகங்களையும் 14 லோகங்களையும் அளந்து கொண்டான். 1 அடியினாலே கீழ் லோகங்களையெல்லாம் அடந்தான், 1 அடியினாலே மேல் லோகங்களையெல்லாம் அளந்தான். 3வது அடி வைப்பதற்கு இடமில்லை. அதனால் மகாபலி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு என்னால் கொடுக்க முடியல உனக்கு 3வது அடி என்று தன் தலை மேலேயே கால் வைக்க சொல்கிறான். அந்த திருவுடைய தலையில் வைத்து அழுத்தி பாதாள லோகத்தை தள்ளுகிறான். அங்கே அவனுக்கு ஆதிபத்தியத்தை, பாதாள லோகத்தை ஆடுற ஒரு சிறப்பைத்தான் பகவான் கொடுத்தான். அதுக்கு பிறகு பல மன்வந்தரங்கள்லேயும் பல அவதாரங்களை பண்ணுறான். அமிர்தமதனம் பண்ணுற போது தன்வந்திரியாக பகவான் அவதாரம் பண்ணான். அதற்கு பிறகு க்ஷத்திரியர்களை அழிப்பதற்காக பரசுராமனாக அவதாரம் பண்ணி கார்த்தவீரியார்ஜுனன் அவன்தான் துஷ்டனான க்ஷத்திரியனாக முதல்ல இருக்கான். பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னியே கொண்டுடுறான். அதுக்காக
அவன் தொடங்கி அவனையும் கொல்றார். பல க்ஷத்திரியர்கள் துஷ்டர்களாக இருக்கிறவர்களை எல்லாம் பரசுராம அவதாரம் பண்ணி கொல்றான் பகவான். அடுத்து ராமாவதாரம், சௌமியமான அவதாரம், ரிஷிகளுக்கு ஹிம்சை பண்ணினவனான, தேவர்களுக்கு ஹிம்சை பண்ணினவனான ராவணனை அந்த அவதாரத்தில் வதம் பண்ணுறார். பல அற்புதமான செயல்களை நடத்துகிறார். 7 மராமரங்களை ஒரே பானத்தால் எய்து ஆச்சரியமாக அந்த பானமும் எதிரில் இருக்கிற மலையை தொலைச்சுண்டு பூமியை தொலைச்சுண்டு திரும்பவும் அம்பராத்துவனிக்கே வரும்படியாக தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தினார் பெருமாள். அப்புறம் சமுத்திரத்தில் அணைகட்டி அந்த கரைக்கு போனார். வானரங்களை கூட்டு அணை கட்ட முடியுமா, கட்டினார் பெருமாள். அப்படி ஆச்சரியமான செயல்களெல்லாம் நடத்தி கடைசியில் தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தெழுதினார். அடுத்து கிருஷ்ணாவதாரம். பல ஆச்சரியங்கள், மனுஷத்துவ பரத்துவம் என்பதை நன்றாக காட்டினான். இந்த அவதாரத்தில் பகவான் பிறக்கிற போதே சங்க சக்கரங்களாகிற ஆயுதங்களோடு அவதாரம் பண்ணி தேவகியையும் வசுதேவரையும் சந்தோஷப்படுத்தினான் பெருமான். அப்படி கிருஷ்ணாவதாரத்தில் பல அற்புதமான சேஷ்டிதங்கள், பூத்தநாசகட யமலார்ஜுன அரிஷ்ட பிரலம்ப தேனுக காளியகேசி கோலையாபீட கம்சாதீன் நிகத்திய அப்படின்னு பல துஷ்டர்களெல்லாம் அவதாரம் பண்ணி பூபாரத்து. அப்புறம் கடைசியில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூண்ட போது எல்லா துஷ்டர்களையும் அழித்து பூபாரத்தை இறக்கி கடைசியில் யாதவ வம்சம் பெருகியிருக்கேன்னு அதையும் சம்ஹாரம் பண்ணி பூபாரத்தை பெருமளவுக்கு குறைத்து ஆச்சரியமாக தன்னுடைய சோதிக்கு எழுந்தெழுதினான். பிறகு வியாசராக அவதாரம் பண்ணி வேதங்களை எல்லாம் வகுத்து புத்தி ஆயுஷ் குறையிறதை பார்த்து ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணான். வேதாத்தியன சௌகரியத்தை ஏற்படுத்தினான். புத்தாவதாரம் பண்ணி அசுரர்களை மயக்கி பாஷண்ட வேஷத்தை தரித்து அவர்களை மயக்கி வைதிக ஸ்ரத்தையை குறைத்து அவர்களுடைய சக்தியை குறைத்து திருப்பரம் 3 புறங்களாக ஆகி உலகங்களை அழித்து வந்த அவர்களையெல்லாம் சக்தியை குறைத்து வதம் பண்ணினான். பகவான் பின்னால் இனிமேல் கல்கி அவதாரம் பண்ண போகிறான். ஹிமாச்சலத்தில் ஒரு கிராமத்தில் விஷ்ணு யசஸ் என்கிறவருக்கு பிள்ளையாக அவதாரம் பண்ணி உலகத்தை எல்லாம் காப்பாற்றப் போகிறான் எம்பெருமான். இப்படி பகவானுடைய அவதாரங்களுடைய சிந்தனையினாலே சமஸ்த பாபங்களும் நீங்கி ஒருவன் முக்தி அடைவான் என்று சொல்கிறார். இதோட 7வது அத்தியாயம் முடிகிறது. பரீட்சித்து சுகரை மேலும் சில கேள்விகளை கேட்கிறான். 8வது அத்தியாயத்தில் பகவானுக்கும் ஜீவனுக்கும் என்ன பேதங்கள், பகவானை பணிவதனாலே ஜீவனுக்கு எப்படி மோட்சம் உண்டாகும் என்று சில கேள்விகளை எல்லாம் கேட்கிறான். அதுக்கு மேலே இதோட அது பரபிரம்ம விஷயமான ஞானத்தை சொல்ல வேணும் என்பது தான் பரீட்சித்து கேட்ட கேள்வி. அதுக்கு விரிவாக இந்த புராணத்தையே பதிலாக சொல்லத் தொடங்குகிறார் சுகபிரம்ம ரிஷி. இதோட 8வது அத்தியாயம் முடிகிறது. சுகர் பரீட்சித்தினுடைய கேள்விகளிலே சிலவற்றுக்கு பதில் சொல்கிறார் 9வது அத்தியாயத்தில். அதுக்கு மேலே 10வது அத்தியாயத்தில் புராண லட்சணத்தை சொல்லுகிறார். 10 லட்சணங்கள் புராணத்துக்கு உள்ளன என்று சொல்கிறார். சர்க்கம் என்பது அது சிருஷ்டியாகும், வெஷ்டி சிருஷ்டி. அதுக்கு மேலே அதாவது சர்க்கம் என்பது சமஷ்டி சிருஷ்டி, அப்புறம் விசர்க்கம் அப்படின்றது வெஷ்டி சிருஷ்டி. 3வது ஸ்தானம், பகவானுடைய ஸ்தானம், பகவானாகிற ஸ்வரூபம், அது ஸ்தானம். எல்லாவற்றை காட்டிலும் மேன்மை பெற்றிருக்கு, அது ஸ்தானம். பகவான் ஜெகத்தை அனுகிரகம் பண்ணுறான், அதை காப்பாற்றுறதுக்காக. அதுதான் போஷணம் என்று பெயர் பெற்றது. அது 4வது லட்சணம், அதுவும் சொல்லப்படுறது. அதுக்கு மேலே 5வதாக ஊத்திகள் என்ன கர்ம வாசனைகள் சொல்லப்படுகின்றன. 6வதாக மன்வந்தர அதிபதிகளுடைய தர்மத்தை பற்றின பிரசங்கம், அதாவது சரித்திரம், அதுதான் மன்வந்தர கதை என்பது 6வதாக சொல்லப்படுறது. 7வதாக பலவகை உபாக்கியானங்களோட கூடின சத்கதைகள், அவைகள் ஈஸ்வர கதைகள். அங்கே ஈஸ்வர கதைகள்
ஈஸ்வரனை பற்றின பாகவதர்களுடைய கதைகள் அவைகளும் சொல்லப்படுகின்றன. அதுக்கு மேலே 8வதாக நிரோதம். ஜீவாத்மா கர்மசக்திகளோட சூக்ஷ்ம பிரகிருதியில் போய் மழுங்கி கிடக்கான், அதில் போய் மறைஞ்சு கிடக்கான். அதுதான் நிரோதம் என்று சொல்லப்படுறது, அதாவது அழிவு, பிரளயம். அதுக்கப்புறம் ஜீவன் தேவாதி உருவங்களை பெற்று வெவ்வேறாக தோன்றும் தன்மையை துறந்து பாப்பங்களற்று இருக்கை முதலான 8 குணங்கள் அமைந்த ஸ்வரூபத்தை பெறுகிறான். அபகத பாப்பத்துவம், விஜரத்துவம், விபுருத்துவம், விஷோகத்துவம், விஜிகத்தத்துவம், அபிபாசத்துவம், சத்தியகாமத்துவம், சத்தியசங்கல்பத்துவம் என்று பகவானுக்கு சமமாக 8 குணங்களை ஆவிர்பாவம் அடைகிறான். அதாவது அவைகளுடைய வெளிப்பாட்டை அடைகிறான். எப்போவுமே இருக்குது ஜீவனிடத்தில், அது வெளிப்படுறது இந்த தேகம் விட்டு போனால். அதாவது தேகங்கள் எதுவுமே திரும்பவும் அடையாமல் ஒரு ஸ்தானத்தை அடைதல், அதுதான் முக்தி என்று பெயர். அது 9வது லட்சணம், அதையும் புராணங்கள் சொல்லும். 10வது லட்சணம் ஆசிரியம் என்று சொல்லப்படுறது, சகலத்துக்கும் ஆசிரியம் பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். அதுவும் ஒரு புராண லட்சணமாகும். இப்படி 10 லட்சணங்கள் கொண்டது புராணம் என்று இந்த 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அப்பொழுது கடைசியில் சவுனகர் சூத்தரை பார்த்து கேட்குறார், பல அர்த்தங்களெல்லாம் சொல்லிட்டு வந்தேன், அதில் இந்த வெட்டி சிருஷ்டியினுடைய பிரகாரங்களெல்லாம் சொன்னீர் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் இந்த சுகர் சொல்கிறச்ச பரீட்சித்துக்கு இனிமேல் நான் 3வது ஸ்கந்தத்தில் காலத்தை பற்றின விவரங்களை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்பொழுது தான் சவுனகர் கேட்குற சூத்தரை, இந்த விதுரராலே வினவ பெற்று தான் மைத்திரேயர் பல அர்த்தங்களெல்லாம் சொன்னார். மகாபாரத யுத்தத்தினுடைய தொடக்கத்திலேயே விதுரர் கிளம்பி போயிட்டார், தீர்த்த யாத்திரையிலே இருந்தார். அவர் மைத்திரேயரை எங்கே சந்தித்தார்? மைத்திரேயர் மூலமாக தான் விதுரருக்கு இந்த ஞானம் கிடைத்தது. அந்த விதுரர் மைத்திரேயரை என்னென்ன கேள்விகள் கேட்டார், அவர் என்ன பதில் சொன்னார், அவர்களுக்குள்ளே ஒரு சஞ்சோகம், சேர்க்கை எப்படி ஏற்பட்டது, இவர் பந்துக்களை திறந்து வைக்க காரணம் என்ன, அவர் மீண்டு வந்தது எப்படி, எல்லாம் சொல்லுங்கள் என்று சவுனகர் சூத்திர வினவரார். இந்த ராஜாவான பரீட்சித்தினாலே வினவ பெற்ற சுகமுனிவர் என்ன மொழிந்தாரோ அதையெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். இந்த விதுரரை பற்றி அவனு கேட்டிருக்கான், அதை சுகர் சொல்லியிருப்பாரோ இல்லையோ, அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது இவரே சொல்கிறார், சூத்தரே சொல்கிறார், இந்த கேள்விகளெல்லாம் சுகர்கிட்ட பரீட்சித்து கேட்டான், அவனுக்கு என்ன பதில் சொன்னாரோ அதுதான் உங்களுக்கும் பதிலாக நான் சொல்ல போகிறேன். அந்த சுகர் சொல்லும் சமாதானமே உங்களுக்கு பதிலாக ஆகும். அது இந்த புராணத்தினுடைய கதன ரூபமாக, அது சொல்லுதல் ரூபமாக இருக்குது, அதை கேளுங்கள் என்று 10வது அத்தியாயத்தில் சூத்தருடைய வார்த்தையாக கடைசி வார்த்தை இருக்குது. அதோடு அது 10வது அத்தியாயம் முடிகிறது. இப்படி 10 அத்தியாயங்களுடைய சங்கிரகத்தை பார்த்தோம். இந்த 2வது ஸ்கந்தம் 10 அத்தியாயம் கொண்டது. இதோட இந்த 2வது ஸ்கந்தத்தினுடைய சுருக்கம் முடிந்தது. இதோட 59வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.